இந்த தூக்கமின்மைக்கு வந்து ஃப்ளவர் மெடிசன் வந்து இருக்குங்களா? அது எடுத்துக்கிட்டா உண்மையாவே வந்து அது சரிப்படுத்த முடியுமா? தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த மலர் மருந்துலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் அளவில் வேலை பார்க்கும். இப்போ வந்து தூங்குறதுக்கு மட்டும் அப்படின்னா ஒரு மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட மைண்ட், பாடி அண்ட் சோல், உடல், மனம், ஆன்மா 3 வந்து ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கும்போது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கங்கிறதே நமக்கு வந்து சரியா வரும். ஸோ அதனால என்ன காரணங்கள்னால உங்களுக்கு வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மலர் மருந்துகள் கொடுக்கும்போது தான் ஸோ அவங்களுக்கு தேவையான ரெமடிஸ் ஒரு நாளைக்கு வந்து சில பேருக்கு வந்து 3 தடவை எடுக்க சொல்லுவோம், ஒரு சில பேருக்கு 2 தடவை எடுக்க சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இது வந்து இதுவும் வந்து இவ்வளோ டைம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3 தடவை வரைக்கும் எடுக்கலாம் தாராளமாக. ஃப்ளவர் மெடிசன் எல்லா காரணங்களும் நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடிய மலர்கள், டெய்லி நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய மலர்கள், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதுவும் நம்ம இங்கே இருக்கும் போது நம்மளுடைய மண்ணில் விளைஞ்சிருக்கு, அது நம்மளும் இந்த மண்ணிலே இருக்கோன்னும் போது டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வித்யா மன்னவன் எனர்ஜி ஹீலர் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் காயத்ரி, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். இப்போது லாஸ்ட்டாக நம்ம நிறைய விஷயங்கள் இந்த ஃப்ளவர் மெடிசன்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த தூக்கமின்மை, இன்சோம்னியா, தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இப்போது ரீசெண்ட் டேஸில் மட்டும் இல்லாமல் இது எல்லா ஜென்ரேஷன்லேயுமே இருக்குது. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஒரு விஷயம் இருக்குது. இந்த தூக்கமின்மைக்கு வந்து ஃப்ளவர் மெடிசன் வந்து இருக்குங்களா? அது எடுத்துக்கிட்டால் உண்மையாகவே வந்து அது சரிப்படுத்த முடியுமா? நிச்சயமாக சரிப்படுத்த முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தூக்கமின்மை அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்களால் நமக்கு வந்து தூக்கமின்மை இருக்கலாம். ஓகே. ஏன்னா இதுதான் ரீசன் அப்படின்னு நமக்கு கிடையாது. அதாவது நமக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர்னால இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது பயம், எனக்கு வந்து மனசில் வந்து டே டைமில் இந்த பயம் இருக்குது, நைட்லேயும் வந்து அதே பயம் இருக்கும் சில பேருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பயம் வந்து ரொம்ப நாளாக இருக்கும்போது நான் வந்து தூக்கம் வராது. இல்லை அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து நடக்காமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு பாஸ்ட் ட்ராமா இருந்திருக்கலாம். ஸோ அதையே அவங்க படுக்கும்போது அதே ஞாபகம் அவங்களுக்கு வரலாம். அதே மாதிரியே வந்து ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம், இதனால் வந்து எனக்கு ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்கலாம். ஸோ தூக்கம் வராமல் இருக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து தூக்கம் வரல அதுக்காக இந்த மருந்து அப்படின்னு நமக்கு மலர் மருந்துல அப்படி கிடையாது. ஓகே. ஸோ தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். ஓகே. ஸோ அந்த ஒரு ரீசனோட ரூட் காஸ் எடுக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் அவங்களுக்கு வந்து, இல்லை அவங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் எதுவும் இருக்கா, ஸோ அவங்க வந்து எதனால் அவங்களுக்கு வந்து தூக்கம் வரல, என்ன ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். ஸோ அந்த பிரச்சனையை நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணுறது மூலமாக தான் நமக்கு வந்து இதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண முடியும். ஓகே. ஏன்னா நமக்கு வந்து தூங்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மலர் மருந்துலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் அளவில் வேலை பார்க்கும். இப்போ வந்து தூங்குறதுக்கு மட்டும் அப்படின்னா ஒரு மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் அளவில் வேலை பார்க்கும். ஓகே. ஸோ உங்களோட மைண்டை வந்து செடேட் பண்ணி தூங்க வைக்கிறது. ஒரு சில மருந்துகள் வந்து இதுலேயே வந்து நம்மளோட சோல் லெவலில் வேலை பார்க்கும். ஸோ உடலுக்கு, மனத்துக்கு, சோலுக்கு, ஆன்மாவிற்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேலை பார்க்கும். தூக்கம் அப்படின்னும் போது நமக்கு முக்கியமாக வந்து ஆன்மா சம்மந்தப்பட்டது. தூக்கம் வந்து உடலை வந்து பாதிக்குது. ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய மனமும் உடலும் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து அதோடைய இல்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா இது ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீம் டிஸ்ஹார்மனியில் ஒருங்கிணைந்து அது வந்து செயல்படாததுனால தான் மனமும் உடலும் வந்து ஒரு இதில் செயல்படலை அப்படின்னா சேர்ந்து நமக்கு வந்து தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். ஓகே. ஸோ அங்கே வந்து எதனால் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவுடைய டிஸ்டர்பன்ஸ். ஸோ நம்ம வந்து தூங்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்மா வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கோம், நமக்கு என்ன விஷயத்துக்காக இந்த சோலை வந்து நம்ம எடுத்திருக்கோம், இந்த சோல் நம்ம பாடியில் இருக்குது அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி அதை தேடி வந்து நம்மளுடைய சோல் வந்து நம்ம தூங்கும் போது தான் போகும். ஓகே. தூங்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சோலுக்கு வந்து ஓகே இவங்க வந்து இப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க, இவங்க வந்து கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க அப்படின்றதுனால தான் அதை போயிட்டு நம்மளோட பேட்டர்ன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும்.
ஓ! ஓகே. ஆனா நம்ம தூங்கும் போது நம்ம சரியா தூங்கல அப்படின்னா நம்மளுடைய பாடி வந்து நம்மள விட்டு அந்த சோல் வந்து எட்டக்க போய் அந்த விஷயத்த பண்ணாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்க வந்துட்டு, இந்த தூக்கம் வராம இருக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான் அப்ப. ஆமா. ஸோ அவங்க வந்து ஓகே. நல்லா தூங்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நடக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்க என்னைக்கு வந்து சரியா தூங்க ஆரம்பிக்கிறாங்களோ, அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஓ! ஏன்னா, ஓகே. அவங்களோட சோல் வந்து ஆக்சுவலி பிரஷர் பண்ணிட்டே இருக்கும். இந்த விஷயத்த நம்ம ம்ஹ்ஹ்ம். பண்ணணும். அதுக்காக தான் இந்த பிறவிய நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஆனா, அவங்களோட மைண்ட் வந்து இந்த சர்வைவல்காக வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும். ஓகே. ஆனா, இது 2த்தையும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, நம்மளோட பாடி வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ, அதனால நமக்கு வந்து தூக்கம் வராது. ம்ஹ்ம். அலைன்மெண்ட்ங்கிறது இதான். நம்மளோட மைண்ட், பாடி அண்ட் சோல். உடல், மனம், ஆன்மா. 3 வந்து ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கும்போது தான், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கங்கிறதே நமக்கு வந்து சரியா வரும். ஓகே. ஸோ, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்ன டிஸ்டர்பன்ஸ் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. ஒரு வந்து அவங்களுக்கு ஹெல்த்ல பிரச்சனை இருக்கா? இப்போ வந்து ஏதோ நமக்கு வந்து ஒரு நோய் வாய்ப்பட்டுருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து அத நெனச்சு அந்த பயமே நமக்கு வந்து தூக்கம் வராது. அடுத்தது என்ன நிலைக்கு போகும்னு தெரியலையே அப்படிங்கிற நமக்கு வந்து ஒரு நம்ம ஹெல்த்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தாலே நமக்கு தூக்கம் வராது. ஐயோ! ம். இது அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போகுமா? அப்படிங்கிற ஒரு பயத்தினால நமக்கு வந்து தூக்கம் வராது. ஆமா. வலி இருந்தா தூக்கம் வராது. ஏன்னா வலி வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். ம். அப்ப என்ன ஆகும்னா நமக்கு தூக்கம் வராது. இல்லைங்களா? ஸோ இந்த மாரி வந்து தூக்கம் டிஸ்டர்ப் இப்ப வந்து வெல்த்ல ஏதோ ஒரு பிரஷர் உங்களுக்கு இருக்கு. இப்ப வந்து நாளைக்கு ஒரு மணி செட்டில் பண்ணணும். இல்ல உங்களுக்கு வர வேண்டிய மணி இருக்கு. அது வந்து வரல அப்படின்னாலும், ஒரு வெல்த் இஷ்யூனாலும் உங்களுக்கு வந்து தூக்கம் வராது. இல்லைங்களா? இப்ப ஓகே. ஏதோ வந்து உங்கள யாரோ ஏமாத்திட்டாங்க. ஏதோ ஒரு சோகத்துல இருக்கீங்க ரிலேஷன்ஷிப்ல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அப்பயும் வந்து நமக்கு தூக்கம் வராது. ஸோ நமக்கு வந்து மனசு டிஸ்டர்ப் ஆயிட்டாலே, நமக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது வராது. ஸோ அந்த மனசு எந்த விஷயத்தினால டிஸ்டர்ப் ஆனது அப்படிங்கிறத நமக்கு வந்து டீட்டெயிலா நம்ம போயிட்டு, இப்ப வந்து நம்ம மலர்மரத்த பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்துக்காக இது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ம். ஒவ்வொரு கேஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஃபர் ஆயிட்டே இருக்கும். டிஃபரெண்ட்டா ஓகே. ஏன்னா, அவங்களுடைய கேஸ்ல அவங்க எந்த விஷயத்தினால டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு அப்ப உடல் பாதிக்கப்பட்டிருக்கா, மனம் பாதிக்கப்பட்டிருக்கா, இல்ல ஆன்மா லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சு தான் மலர் மருத்துவத்த நம்ம வந்து குடுக்க முடியும். ஓகே. அப்போ இந்த தூக்கமின்மைக்கும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வந்துட்டு மலர் மருத்துவம் ஒரு மிகப்பெரிய ரோல ப்ளே பண்ணுது அப்படின்னு நிச்சயமா. சொல்லலாம். இப்போ இது இன்டேக்கும் இருக்கு அண்ட் ஸ்ப்ரே அந்த மாரி பேட்டர்னும் இருக்கா? இல்ல இது இன்டேக் எடுத்தா இன்னும் அதிகமா சரியாயிடுமா? ஆமா. இன்டேக் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது தூக்கமின்மைக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து தூக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நம்மளோட ஆன்மா லெவல் டிஸ்டர்பன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். இதுல வந்து ம். பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு கண் திருஷ்டி இருந்தா கூட தூக்கம் வராது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து டிஸ்டர்பன்ஸ் தானே கண் திருஷ்டி நம்ம சொல்றோம். கண்டிப்பா. இல்லைங்களா? ஸோ அந்த எனர்ஜி டிஸ்டர்பன்ஸஸ் இருக்கும்போது நமக்கு வந்து தூக்கம் வராது. ஸோ அவங்களுக்கு வந்து எனர்ஜி டிஸ்டர்பன்ஸஸ் இருக்கா? சில பேருக்கு அதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, பாவங்கள்னு சொல்லுவோம் நம்ம. தெரிஞ்சு பண்ண ம். பாவங்கள்னு இருக்கு. தெரியாம பண்ண பாவங்கள்னு இருக்கும். ம். இல்லைங்களா? ஸோ அந்த மாரி ஏதாவது நம்ம லைஃப்ல இருந்தாலும், நமக்கு வந்து சரியா தூக்கம் வராது. ஓஹோ! ஓகே. அதே மாரியே வந்து சாபங்கள்னு இருக்கு. நமக்கு யாரோ ஒருத்தவங்க நம்ம பண்ணதுக்காக குடுத்த சாபங்களா இருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்து கேரி பண்ணிட்டு இருக்க சாபங்களா இருக்கலாம். ஓகே. ஏன்னா நம்ம வந்து பாஸ்ட் கர்மாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதெல்லாமே வந்து நமக்கு கேரி நம்ம ஓவர் கேரி ஆகும். ஓகே, ஓகே. ஸோ இந்த மாரியான விஷயங்கள். அதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாந்திரீகம்னு நீங்க சொல்றீங்க. இந்த மாந்திரீகமா இருக்கலாம். இல்ல வந்து யாரோ நமக்கு வந்து ஏவல் அந்த மாரியான விஷயங்கள். நமக்கு வந்து இடுன்னு சொல்லுவாங்க. இந்த ம். மாரியான விஷயங்கள்ல யாரோ அவங்களுக்கு பண்ண ஒரு வினை காரணமா அவங்களுக்கு வந்து தூக்கம் வராம இருக்கலாம். இப்போ தூக்க தூக்கம் டிஸ்டர்பன்ஸஸ்க்கு இவ்ளோ காரணம் இருக்கு. ஆமா. நமக்கு வந்து இது ஒண்ணு தான் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால ம்ஹ்ஹ்ம். என்ன காரணங்கள்னால அவங்களுக்கு வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியா வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ அதுக்கேத்த மாரியான மலர் மருந்துகள் குடுக்கும்போது தான், அந்த பிரச்சனை நமக்கு வந்து கம்ப்ளீட்டா சார்ட் அவுட் ஆகும். தூக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அதாவது வந்து தூக்கத்திலேயே வந்து நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூயஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ டிஸ்டர்ப் ஆகுறதா இருக்கலாம். ஓகே. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து கன்டினியூயஸா வந்து திரும்பி திரும்பி பெரண்டு பெரண்டு படுத்துட்டே இருப்பாங்க. ஒரு தூக்கம் வராம இருக்கலாம். அன்கம்ஃபர்டபுளா தூங்குறது. அன்ஈஸினஸ், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ம். இருந்துட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு அமுத்துற மாரி ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வந்து இருட்டுக்குள்ள இருந்தா எனக்கு தூக்கம் வரல அப்படிம்பாங்க. இந்த மாரி ம். நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ என்ன காரணத்தினால அவங்களுக்கு வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சு, அது மூலமா நம்ம குடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அந்த விஷயம் வந்து சார்ட் அவுட். ஓகே. இப்போ ஒரு ஒரு ரீசனும் வந்துட்டு தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் டாபிக்கா இருந்தாலும், ஒரு ஒரு ஏஜுக்கும், ஒரு ஒரு பீப்பிள்க்கும் வந்துட்டு ஒரு ஒரு காரணங்கள் இருக்கு. அந்த நிச்சயமா. காரணத்துக்கு ஏற்ற ஒரு ஃப்ளவர் மெடிசின் தான் இப்ப நீங்க குடுத்துட்டுருக்கீங்க. ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு ரிலேஷன்ஷிப் சரியில்லனாலும் தூக்கம் வராது. ஆமா. எக்ஸாம்ல சரியா பண்ணலனாலும் தூக்கம் வராது. ஒரு ஆஃபீஸ்ல வந்து சரியா வொர்க் பண்ணலனாலும் தூக்கம் வராது. இப்ப நீங்க சொன்ன நெறைய விஷயங்கள் வந்து ஆன்மாவோட சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஃப்ளவர் மெடிசின் இந்த ஆன்மாவுக்கும் வந்து இருக்கிற கனெக்ஷன் எப்படி? அது எப்படி ஹீல் பண்ணுது? நிச்சயமா. நமக்கு வந்து பேசிக்காவே நமக்கு வந்து மலர் மருந்துகள் அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு வைப்ரேஷனலான ஒண்ணு.
அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூக்கள் இல்லாமல் எந்த இடமுமே இருக்காது. இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து பூக்கள் அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியஸான விஷயம் கிடையாது. நீங்க எந்த கேஸ்ட் எடுத்தாலும் இல்லை எந்த ரிலீஜன் எடுத்தாலும் நமக்கு வந்து பூக்கள் அப்படிங்கிறது பூக்கள் இல்லாம நமக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை ஒரு அக்கேஷனோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ நம்ம வந்து நடத்தவே மாட்டோம். எல்லா இடத்துலையும் வந்து பூக்கள் இருக்கும். ஸோ நம்மளோட பிறந்ததுல இருந்து நம்ம வந்து கடைசியா நம்ம போகிற வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து மலர்களுக்கான முக்கியத்துவம்னு ஒன்று நம்ம கொடுக்க தான் செய்யறோம். கண்டிப்பா இல்லைங்களா? ஸோ அந்த மலர்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து அதுல இருக்க அந்த ஃப்ரீக்வன்சி நம்மளுடைய நம்ம பாடியில இருக்க ஒரு ஃப்ரீக்வன்சியோட நமக்கு வந்து மேட்ச் ஆகும். ஆமா. ஓகே. நீங்க வந்து எந்த மலர்களை எடுத்தா உங்களுடைய ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகுமோ அந்த மலர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டா வந்து ஓகே. அந்த ஃப்ரீக்வன்சியால் மேட்ச் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த ஃப்ளவர் மெடிசன் சீக்கிரமாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அது என்ன ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் உங்களோட அனுபவத்தால் மற்றவர்களுக்கு அதை உதவி செஞ்சு நீங்கள் அந்த ஃப்ளவர் மெடிசன் கொடுத்து ஹீல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ என்னென்னா சின்ன பசங்களுக்கு கூட தூக்கம் வரல அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. சின்ன பசங்க அப்படின்னும் போது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்திலேயே வந்து யூரின் போற பழக்கம் இருக்கும். தூக்கத்திலே பயந்துட்டாங்க. சோ அந்த குழந்தைக்கு வந்து பயமா கூட இருக்கும்போது தூக்கம் வராம இருக்கலாம். சோ அவங்களுக்கு வந்து இப்ப படிக்கிற குழந்தைங்கன்னா ஏதோ வந்து ஸ்கூல்ல ஏதோ ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கலாம், இல்ல படிப்பை பார்த்து பயம் இருக்கலாம், இல்ல டீச்சரை பார்த்து ஒரு பயம் இருக்கலாம், இல்ல மார்க்கை பார்த்து பயம் இருக்கலாம், எக்ஸாமை பார்த்து ஒரு பயம் இருக்கலாம். அவங்க என்ன காரணத்தினால இல்ல பேரண்ட்ஸ் வந்து திட்டுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கலாம். சோ இந்த மாதிரி என்ன ரீசன்னால அவங்களுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறத நம்ம வந்து மேல பார்த்து நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து சொல்லணும். ஓகே. இப்போ இந்த ஃப்ளவர் மெடிசன் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்பொழுது இந்த தூக்க பிரச்சனை இப்படி இந்த மாதிரியான இன்சோம்னியா இந்த எந்த ஏஜுக்குமே இது வராமல் இருக்கும். அண்ட் இது எத்தனை நாளைக்கு நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணணும், இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையா, இல்லை எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெகுலராக இல்லை அப்படின்னா, இப்போ என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க ரீசெண்டாக எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. தூக்கம் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்போது அவங்க டே டைம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸையும் பாதிக்குது. ஏன்னா டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எனர்ஜியே இருக்காது. நம்ம நைட்டு தூங்கல அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நம்மளோட லைஃப் சைக்கிளே டிஸ்டர்ப் ஆகும். கண்டிப்பா எந்த வேலையுமே நிம்மதியா பண்ண முடியாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து எனர்ஜெட்டிக்காவே நமக்கு இருக்காது. நம்மளோட ஃபோக்கஸ் எங்கேயுமே இருக்காது. நமக்கு வந்து ஒரு நைட் நம்ம சரியா தூங்கல அப்படின்னாலே நமக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து அவ்வளோ வந்து நம்ம எனர்ஜெட்டிக்காவும் இருக்க முடியாது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க முடியாது. இல்லைங்களா? ஸோ நீங்க சொன்ன மாதிரி இது வந்து நம்ம அவங்களுக்கான ஒரு டோஸ். இப்போ வந்து அவங்க வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க ஒரு கேஸ்க்கும் இது டிஃபர் ஆகும். ஓகே. ஸோ அவங்களுக்கு தேவையான ரெமடிஸ் ஒரு நாளைக்கு வந்து சில பேருக்கு வந்து 3 தடவை எடுக்க சொல்லுவோம், ஒரு சில பேருக்கு 2 தடவை எடுக்க சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ இது வந்து இதுவும் வந்து இவ்வளோ டைம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3 தடவை வரைக்கும் எடுக்கலாம் தாராளமாக. ஃப்ளவர் மெடிசன் எல்லா காரணங்களுக்கும் ஆமாம் எடுக்கலாம். இதை எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு 1 வீக்லேயே கம்ப்ளீட்டாக தெரியும். ஓகே. அப்போ ஒரு நாளைக்கே 3 வேளை எடுக்கும் பொழுது அது ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த ஃப்ளவர் மெடிசன்ஸ் வந்து நமக்கு இந்த இந்தியன் ஃப்ளவர் மெடிசனும் சேர்ந்து நீங்கள் தரீங்களா, இல்லை எப்படி அப்ராடில் இருக்கிறது மட்டுமா? இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இப்போ லியான்னு சொல்லக்கூடிய லியா அப்படிங்கிறது லண்டன் ஃபர்ஸ்ட் வந்து மலர் மருந்துகள்னு கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லண்டன் மலர் மருந்துகள் தான். அதை கண்டுபிடிச்சவர் தான் பேட்ச் அப்படிங்கிற எட்வர்ட் பேட்ச் அவர்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய புஷ் ஃப்ளவர்ஸ் இது வந்து கண்டுபிடிச்சவர் தான் இயன் ஒயிட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த மலர் மருந்து. ஸோ இங்க வந்து எங்களுடைய குருநாதரான ஞானகுமரன் அவர்கள் இந்தியன் மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடிய மலர்கள், டெய்லி நம்ம ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணக்கூடிய மலர்கள். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதுவும் நம்ம இங்க இருக்கும் போது நம்மளுடைய மண்ணில் விளைஞ்சிருக்கு, அது நம்மளும் இந்த மண்ணிலே இருக்கோன்னும் போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா அது வந்து வேலை பார்க்கும். ஓகே. இப்போ நம்ம தேடி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மலையில போயிட்டு பறிச்சு அந்த மாதிரியான பூக்கள்லாம் இல்லை. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து பேட்ச் மலர் மருந்துகளும் லண்டன் மருந்துகளும் உங்களுக்கு வந்து பாட்டில்ல வந்துருது. ஸோ அதை வந்து டிராப்ஸா நாங்க கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ இந்த இந்தியன் மலர் மருந்துகளை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுவோம், இல்ல நாங்களேவும் கொடுக்குறோம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு காம்போவா எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இந்த லியா அப்படிங்கிறது வந்துட்டு பேரே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இந்த ஃப்ளவர் மெடிசன் யூஸ் பண்ணும்பொழுது தூக்கம் எல்லாம் சரியாகி அவங்க நிம்மதியான வாழ்க்கையை அடையிறதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ காயத்ரி.